இவ்வுலக வாழ்வு என்பது பனித்துளி, மறுமை வாழ்வு என்பது மகா சமுத்திரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற கல்லறை திருவிழாவில் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர்கள் அனைவரும் இறைவனில் இளைப்பாறுதல் அடைவார்களாக. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் மரணம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. விண்ணகத்தில் பறப்பதற்கு கூட மனிதன் பயப்படுவது கிடையாது. எவ்வளவு உயரத்தில் வேணுமானாலும் பறக்கிறான். ஆனால் அந்த 6 அடி குழி இருக்கிறதே, அதை நினைக்கும் பொழுதெல்லாம் பயப்படுகிறான். தான் சாகாமல் இருப்பதற்கு அவன் எதை வேணுமானாலும் செய்ய முயற்சி எடுக்கிறான். எதை வேண்டுமானாலும் இழக்க முயற்சி செய்கிறான். அதான் சொல்லுவாங்க, கருமி கூட எல்லாவற்றையும் இழந்து விடுவானாம், இழக்க முற்படுவானாம். ஆனால் தன் உயிரை மட்டும் விடுவதற்கு முற்பட மாட்டான் என்று சொல்வார்கள். ஆக இறப்பு என்பது இந்த உலகத்தில் இருக்கிற யதார்த்தமான உண்மை. பிறப்பு எப்படி இருக்கிறதோ அப்படி இறப்பும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த இறப்பை தடுப்பதற்கு வழி இல்லை. இன்றைய அறிவியலினுடைய வளர்ச்சி எவ்வளவுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி, எவ்வளவுக்கு இருந்தாலும் சரி, மரணத்தை தள்ளி போடலாமே ஒழிய ஒரே அடியாக தள்ளிவிட முடியாது. மரணம் என்பது நம் பிறப்போடு கூடிய இன்னொரு அங்கம். வாழ்வினுடைய 2 கரையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள், பிறப்பும் மரணமும் இறப்பும். ஆக இந்த இறப்பு என்பது இன்று வாழ்வில் இருக்கின்ற யதார்த்தமான ஒரு சூழல் தான். இதிலிருந்து தப்பவும் முடியாது, இதிலிருந்து ஒழியவும் முடியாது. இன்றைக்கி ஒழியறதுக்கு ஆக காரணம் இருக்கலாம், ஆனால் இறப்புக்கு மட்டும் ஒழிதலே கிடையாதான். அது நம் வாழ்வின் அங்கமாக மாறிவிடுகிறது. ஏன்னா நம்ம பிறந்துட்டோம்ல அப்படின்னு நாம் ஆண்டவர்கிட்ட போய் இறக்கக்கூடாத ஆண்டவரேன்ட்டு வேண்டிக்கிட்டாலும் சரி தான், நமக்கு இறப்பு என்பது உண்மைதான். அதான் ஒருத்தர் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டாராம், கடவுளே எனக்கு 2 வரம் மட்டும் கொடு, வேறு எந்த வரமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. என்ன வரம்னு கேட்டார். 1, நான் தூங்கும்போது தான் சாகணும். இப்போ 2வது என்ன, நான் தூங்காமையே வாழணும் அப்படின்னு ஒரு வரம் 2 வரம் கேட்டாராம். புத்தருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டதே இதானே. இறப்பில்லாத ஒரு வீட்டை கண்டுபிடித்து விட்டால் நம் வாழ்வின் துன்பங்களுக்கு காரணம் கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்வாராமே. அதனால் இறப்பு என்பது நம் வாழ்வினுடைய அங்கம் என்பது முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, 2வதாக சொல்லுகிற விஷயம், நாம் இறந்து விட்டால் நம் வாழ்வு எங்கே போகிறது? இறந்த பிறகு நம்முடைய வாழ்வு எப்படி அமையும்? கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த விஷயத்தில் சற்று மாற்றி யோசிக்க பழக வேண்டும். நம் வாழ்க்கை முடிவு பெறுகிறது என்று சொல்லக்கூடாது. இறை நம்பிக்கையாளர்கள் இறப்பதில்லை என்று சொல்கிறார்கள். ஏன்னா இறைவனிடமிருந்து உலகத்திற்கு வந்தோம், மீண்டும் இறைவனிடம் செல்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம் வாழ்வு அமைந்திருக்கிறது. இந்த இறந்தவர்களை நினைவு கூறுகிறதற்கான வரலாறு இருக்கிறது. இன்னைக்கு நேற்று தோன்றுனதில்லை. இறந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்பது, பணம் தண்டி அவர்களுக்காக வேண்டிக் கொள்வது என்பது இன்று நேற்று அல்ல, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இருக்கிறது. மக்கபேயர் 2வது புத்தகத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். 12வது அதிகாரம் 45வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். இறந்தவர்களுக்காக நாம் பணம் தண்டி அவர்களுக்காக பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது, தான தர்மங்கள் செய்வது, அதன் பிற்பாடு தொடக்க காலத்திலிருந்தே இருக்கிறது. கல்லறைகள் தான் கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் என்று சொல்வார்களாம். அந்த அளவுக்கு கல்லறைகளிலிருந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த கல்லறைகள் திருவிழா இறந்தவர்களை நினைவு கூறுகிற விழா 10ஆம் நூற்றாண்டில் புனித ஒடிலோ என்பவர் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் ஒரு துறவு மடத்தில் தொடங்கியது என்று சொல்வார்களாம். 15ஆம் நூற்றாண்டில் குருக்கள் எல்லாம் 3 திருப்பலிகள் இறந்தவர்களுக்காக ஒப்பு கொடுத்த காலம் இது. அதோடு மட்டுமல்ல, 1920 திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் அவர்கள் திரு அவை முழுவதும் இந்த நாளை நீங்கள் இறந்தவர்களை நினைவு கூறுகிற நாளாக கொண்டாடுங்கள் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே,
இந்த இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது என்பது, அதுவும் குறிப்பாக கல்லறைக்கு சென்று ஜெபிப்பது, திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது. நாம் புனித மோனிக்கம்மாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். புனித மோனிக்கம்மா தன்னுடைய மகன் புனித அகஸ்தினார் இடத்துல கேட்டுக்கொண்டது என்ன தெரியுமா? மகனே, நீ ஒவ்வொரு நாளும் திருப்பலி கொண்டாடும் பொழுது என்னை திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து வேண்டிக்க அப்படின்னு சொல்லி. நான் இறந்துட்டேன்னா இந்த திருப்பலியில் என்ன ஒப்பு கொடுத்து வேண்டிக்கோ அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது உண்மையில் மேன்மையான ஒரு பழக்கமாக திரு அவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதான் சீராக்கின் ஞான நூல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 38:16 வாசிச்சிங்கன்னா, உயிர் நீத்தவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் சிந்தி ஜெபியுங்கள் என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய நண்பர் லாசருக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிப்பாராம். தன் நண்பன் இறந்து விட்டான் என்பதை பார்க்கும் பொழுது அதற்காக ஜெபித்தது. நீ கண்ணீர் சிந்து ஜெபி, அடக்கத்திற்கு போக தயங்காத, நீ அவர்களுக்காக ஜெபித்துக்கொள் என்று. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆனால் இன்று நாம் இறந்தவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். இன்று நம் குடும்பத்தில் மரித்தவர்களை எல்லாம் நினைவு கூறுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களுடைய வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் பாடமாக இருக்கிறது. அவர்கள் கடந்து சென்ற பாதையில்தான் நாமும் பின்னால் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இதை மறந்துவிடக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, நாமும் இறக்க வேண்டியவர்கள் என்பதையும் மறந்து விடாதீர்கள் பிள்ளைகளே, நாமும் இறக்க போகிறோம். அதான் சொல்லுவாங்க, கண் திறந்தால் பிறப்பு, கண் மூடினால் இறப்பு, இதில் கண்ணிமை பொழுதுதான் நம்முடைய வாழ்வு என்று சொல்வார்களாம். அந்த குறுகிய காலம் நம்முடைய வாழ்வு. இப்போ இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிற நாம் இன்னொன்றையும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் யோசித்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்று, பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு அரசன் தினந்தோறும் தன்னுடைய அரண்மனையிலே ஒரு அலமாரி வைத்திருந்தானாம். அந்த அலமாரியை திறந்து பார்ப்பானாம். என்னவென்று பார்த்தால் அதில் ஒரு எலும்பு கூடு தொங்கி கொண்டிருக்குமாம். என்ன மகனே போய் கேட்குறான், என்னப்பா நீங்கள் இதுக்கு முன்னாடி வெறும் டெய்லி அந்த இதை பார்த்துட்டு போகிறீங்களேன்னு. அப்போ தான் சொன்னான், என்னுடைய வாழ்வின் இறுதி நிலைமை அது என்று சொல்லி எடுத்து சொன்னானாம். நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நிலைமையை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கை செல்கிறதோ அந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிகிறது. சும்மாவா சொன்னாங்க? மரம் எந்த பக்கம் சாஞ்சி இருக்கோ அந்த பக்கம் தான் விழாம், மாற்றி விழாது. நாம் எந்த பக்கமாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதோ அதுபோல நம்முடைய இறுதியும் இறக்கும். பயப்படாதீர்கள் அதற்காக. இந்த வாழ்வு என்பது இறைவன் கொடுத்த வாழ்வு. அதான் சொன்னாங்க இல்லையா, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கண்டிப்பாக இந்த வாழ்வு மிக சிறந்த வாழ்வாக அமைய வேண்டும் என்றால் நாம் இருக்கிற வரை, நாம் வாழும் வரை இந்த உலகம் நம்மை வெறுக்கக்கூடாது. வாழ்ந்த பின்பு இறந்த பின்பு நம்மை உலகம் மறக்கக்கூடாது என்று சொல்கிறார்களே, எல்லாம் இதுதான். இந்த வாழ்வு என்பது ஒரு முறை தான். இறப்பு ஒரு முறை தான், பிறப்பும் ஒரு முறை தான், வாழ்வும் ஒரு முறை தான். ஏன் இந்த வாழ்வை நம் முன்னோர்கள் வாழ்ந்து சென்ற ஒரு சிறந்த வாழ்வு போல நம்முடைய வாழ்வை அமைத்தால் என்ன? வாழ்வு இறப்பு சிறக்க வேண்டும் என்றால் வாழ்வு சிறக்க வேண்டும். இதை மறந்துடக்கூடாது. இறப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும். அத்தகைய வாழ்வு தான் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த இறந்த நம் குடும்பத்தில் மரித்தவர்கள் எல்லாம் நம்மிடத்திலே பார்த்து கொண்டிருப்பது. இறந்த பின்பு நாம் மோட்சம் போவோம், நரகம் போவோம் என்பது இதெல்லாம் பல சிந்தனையால் கொடுக்கக்கூடியது. இறந்த பின்பு நாம் மோட்சம் போவோம், நரகம் போவோம் என்பதையெல்லாம் நாம் வாழும் இந்த வாழ்க்கையை பொறுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தை மட்டும் உள்வாங்கிக் கொள்வோம். இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், நல்லது. இவ்வுலக வாழ்வு என்பது குறுகியது, ஒரு பனித்துளி போன்றது. நாம் இறந்த பின்பு மீண்டும் இறைவனோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறப்பு என்பது நமக்கு முடிவல்ல, கல்லறை என்பது முடிவல்ல. கல்லறை என்பது கூட ஒரு கருவறை தான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு. ஏனென்றால் மீண்டும் விண்ணக வாழ்வின் பிறப்பு அங்குதான் இருக்கிறது. இறப்பு என்பது ஒரு திரைச்சிலை போல. அந்த திரைச்சிலையை விலக்கிவிட்டோம் என்றால் நாம் விண்ணகத்தில் இறைவனோடு சங்கமிக்கிறவர்களாக மாறிவிடுவோம். அதனால் இறப்பை குறித்து பயப்படாமல் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறைவனோடு வாழ்ந்து இறைவனோடு இறப்போம், இறைவனோடு உயிர் தெழுவோம். அதனால் தான் சொல்வார்கள், நீ கிறிஸ்துவோடு வாழ்ந்து கிறிஸ்துவோடு இறந்தால் கிறிஸ்துவோடு உயிர் பெற்றெழுவாய்.